நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஹைதராபாத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே நடந்த ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ ஹைதராபாத் அணி கிட்ட ஒரு மோசமான படுதோல்வியை நேற்று நம்ம சிஎஸ்கே அணி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க எதுக்காக நம்ம எம்எஸ் தோனி நேற்றைய ஆட்டத்தில் அவர் விளையாடல? இந்த மாதிரி எத்தனை ஆட்டங்கள் நம்ம எம்எஸ் தோனி இது வரைக்கும் ஐபிஎல்ல விளையாடாம அவர் தவற விட்டுருக்காரு? அடுத்ததாக வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்க ஆட்டத்திலேயாவது நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாடுவாரா அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா 2010 மார்ச் 19 டெல்லி அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் காயம் காரணமாக அவர் விளையாடாம இருந்தார். அதே போல அதுக்கு அடுத்ததான் நடந்த 2 ஆட்டங்களுமே தொடர்ந்து எம்எஸ் தோனி விளையாட முடியாத சூழ்நிலை 2010 ஏற்பட்டிருந்தது. அதுக்கடுத்து இத்தனை வருடங்கள் கழிச்சு நேற்றைய ஆட்டத்தில் தான் நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. சரி, அப்படி என்ன காரணத்துக்காக தான் நேற்றைய ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாடலை அப்படின்னா, நம்ம எம்எஸ் தோனி அவருக்கு இப்பெல்லாம் அடிக்கடி முதுகு வலி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கான். மேலும் அடுத்து ஐபிஎல்ல முக்கியமா பிளே ஆஃப் சுற்றுகள் விளையாட வேண்டியது இருக்கும். எல்லாத்தை விட முக்கியமா அடுத்த மாதம் இறுதியில உலக கோப்பை ஆட்டங்கள் துவங்க இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் நேற்றைய ஆட்டத்துல நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாடல அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்க நேற்று பிரசன்டேஷன் ஏரியாவில் தோனி அவர்கள் முதுகுவலி காரணமாக தான் அவர் விளையாடல அப்படின்னு தெரிவிச்சிருந்த சுரேஷ் ரெய்னா, அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை ஆர்சிபி அணிக்கு எதிராக நடக்க போற ஆட்டத்துல தோனி அவர்களுக்கு ஓரளவுக்கு வலி குறைஞ்சு அவர் உடல் தேறி இருந்தார்னா நிச்சயமா அந்த ஆட்டத்துல விளையாடுவாரு அப்படின்னு சுரேஷ் ரெய்னா நேற்று பிரசன்டேஷன் ஏரியாவில் தெரிவிச்சிருந்தாரு. சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இத்தனை வருடங்கள 153 ஆட்டங்கள் சிஎஸ்கே அணிக்காக கேப்டனா அவர் செயல்பட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா கடந்த 9 வருடங்கள்ல 121 ஆட்டங்கள் சிஎஸ்கே அணிக்காக கேப்டனா தொடர்ச்சியா அவர் செயல்பட்டிருக்காரு. ஸோ அதனால இதை வச்சு பார்க்குறப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் வலியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டதால தான் இந்த ஓய்வு முடிவை அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால அடுத்த ஆட்டத்திலாவது நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாடுவாரா? இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.